வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ட்வீட்ஸ் பெட்டகம். ஐ எம் தக்ஷின் திவாகர். நான் வந்து கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சம் பேசிக் லாஸ், அதாவது ஹியூமனோட பேசிக் லாஸ், அப்புறம் வந்து சோஷியல் இஷ்யூஸ், அப்புறம் வந்து சில சமுதாய சீர்கேடான பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் பற்றி விவாதிக்கிறதுக்காக இந்த சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் வெல்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சென்சிட்டிவான டாபிக் நினச்சிட்டு இருக்க சில விஷயங்களை வந்து டேபூஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க விஷயங்களை பற்றி நம்ம விரிவாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்றதுனால வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ஹை லெவல் வீடியோவா இல்லாமல் லோ லெவல் வீடியோ இல்லாமல் குறிப்பிட்ட சில விஷயங்கள், கிறிஸ்பான சில விஷயங்களை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகே, இந்த திருநங்கைகள் அப்படின்றவங்க யார், எதனால் இந்த மாதிரி ஆனாங்க, சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுக்கு ஒதுக்கப்படுது, ஏன் இந்த மாதிரி ஒரு திருநங்கை அப்படின்னு பார்த்தாலே வந்து சில விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து வேற மாதிரியான புரியறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த திருநங்கை அப்படின்றவங்க யார்? ஓகே, இந்த திருநங்கை அதாவது வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழ் திருநங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருநங்கை அப்படின்ற டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில காலகட்டத்துக்கு முன்னாடி திருநங்கையை அப்படின்னு சொல்லாம அதை வந்து வேறு ஒரு கொச்சையான வேர்ட்ஸா சொல்லி பயன்படுத்தின ஒரு சமுதாயம் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறமா சில ரிஃபார்மேஷன், சில ரிஹாபிலிட்டேஷன், சில ப்ராசஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து திருநங்கை அப்படின்ற ஒரு பேர் வந்து உருவாச்சு. ஓகே, இந்த திருநங்கை அப்படின்றவங்க வந்து எப்படி உருவாகிறாங்க, இது வந்து அவங்க விருப்பப்பட்டு உருவாகிறாங்க, அவங்களுக்குள்ள நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கலாம். ஒரு பொதுவான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருநங்கை அப்படின்றவங்க வந்து பிறப்பாலேயே திருநங்கையாக தான் ஆகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம கொஞ்சம் சயின்ஸ்குள்ளே போவோம். சரிங்களா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரோமோசோம்ஸ் அப்படின்னா வந்து மரபணு அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு அப்படின்னா வந்து டிஎன்ஏ அப்படின்னா வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த டிஎன்ஏ அப்படின்ற விஷயம் தான் வந்து நம்மளுடைய பெட்ரோல்கிட்ட இருந்து நம்ம கிட்ட டேரக்டா வர்ற ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஜெனடிக்கல் ஹார்மோன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து 23 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கு. சரிங்களா? மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கு. 23 பேர்ஸா பிரிஞ்சிருக்கும். அந்த 23 பேர்ஸ்ல 22 பேர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோசோம்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பெற்றோர்களிட்ட இருந்து வர்ற கேரக்டர் ரிசம்பிளேஷன்ஸும் ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கிற அந்த ஒரு பேர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு பேர் தான் வந்து செக்ஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பாலின மரபணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலின மரபணு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து ஒரு ஆணா இல்ல பெண்ணா அப்படின்றத வந்து நிர்ணயம் பண்ற ஒரு விஷயமே வந்து அந்த செக்ஸ் குரோமோசோம் அப்படின்ற விஷயம் தான். சரிங்களா? இந்த செக்ஸ் குரோமோசோம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆண் அப்படின்னா வந்து XY அப்படின்ற குரோமோசோம் இருக்கும், பெண் அப்படின்னா வந்து XX அப்படின்ற குரோமோசோம் இருக்கும். எப்ப இந்த XY அப்படின்ற குரோமோசோம்ல வந்து ஒரு குரோமோசோம் வந்து தன்னுடைய மரபணு மாற்றம், அதாவது மியூட்டேஷன் சொல்லுவாங்க, இந்த மியூட்டேஷன் அப்படின்ற ப்ராசஸ் எப்ப அட்டைன் ஆகுதோ அப்பதான் வந்து அது வந்து ஆண் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து வேறுபாடாகவும் பெண் அப்படின்ற ஒரு விஷயத்துல வேறுபாடாகவும் இருக்கு. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உறுப்புகள் வந்து உருவாகும். சரிங்களா? அந்த உறுப்புகள் உருவாகிற டைம்ல தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த XY குரோமோசோம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரோமோசோம் வந்து மாற்ற முடியும். சரிங்களா? குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாம் மாற்ற முடியாத குரோமோசோம் வந்து நாளடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தனக்குள்ள தான் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு உணர வைக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இவங்களுக்கு மட்டும் டிஃப்ரெண்டா வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது அவங்களோட தவறு அப்படின்னு சொல்ல முடியாது, இயற்கையா கடவுள் படிச்ச ஒரு விஷயம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த குரோமோசோம் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் வந்து திருநம்பி அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து உருவாக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து திருநம்பியா உணர்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க எப்படி உணர்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சொசைட்டில வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது அம்மாவுடைய வயிற்றுல வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவங்க சுற்றுச்சூழலுக்கு வந்து ஏற்றபடி வாழ்ந்த ஒரு விஷயம், இதை அடாப்ட் ஆகிற ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா. இந்த அடாப்ட் ஆகிறப்பதான் அவங்களுக்கு தெரியும், ஓ ஆண்கள்னா இவங்க தான், பெண்கள்னா இவங்க தான். அப்போ நமக்கு வந்து ஆண்களுக்கான ஒரு இதுவே இல்லையா, ஆனா நம்ம உடல் தோற்றம் பார்த்தா ஆண்கள் மாதிரி இருக்கும், ஆனா அவங்களுடைய உள்ளுக்குள்ள அவங்க உணர்ச்சி கூடவே வந்து பெண்களுக்கான ஒரு ரெசம்பன்ஸ் காமிக்கும். அதே மாதிரி வந்து பெண்ணா பிறந்த ஒருத்தவங்க வந்து இந்த சொசைட்டிக்குள்ள பழகிறப்போ பெண் என்னைய மாதிரியே உருவ தோற்றத்தில் இருக்கிற பெண் வந்து பெண்ணா இருக்கிறாங்க, ஆனா எனக்குள்ள வந்து இந்த பெண் உணர்ச்சியே வர மாட்டேங்குது, நான் ஒரு ஆணா தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண் பெண், அதாவது திருநங்கை திருநம்பின்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னா வந்து ஜெண்டர், அதாவது பாலின மாற்றம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதுல வந்து வெறும் திருநங்கை மட்டும் டிரான்ஸ்ஜெண்டர் சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா வந்து
ஆண் வந்து பெண்ணா உணர்ந்தா அவங்க வந்து திருநங்கைன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பெண் வந்து ஒரு ஆணா உணர்ந்தாங்கன்னா அவங்க வந்து திருநம்பின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த 2 விஷயமே வந்து பொதுவான ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஒரு குழந்தை பிறக்கிற விகிதத்திலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா குழந்தையுமே வந்து இயற்கையாகவே வந்து ஆரோக்கியமாக பிறக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குழந்தை ஊனமாகவும் பிறக்கலாம், ஒரு குழந்தை வந்து மாற்றுத்திறனாளியும் பிறக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சாதாரணமான விஷயம் தான் வந்து இந்த திருநங்கை திருநம்பை அப்படின்ற கான்செப்ட். சரிங்களா? இதை நம்ம வந்து சொசைட்டியில் வந்து நிறைய பேர் வந்து இதை வந்து ஒரு டேபு டாப்பிக்கா இதவே வந்து ஒரு டேபு டாபிக்கா எடுத்துட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் இந்த சில இஷ்யூஸ்லாம் பார்க்குறப்போ வந்து இது கொஞ்சம் டேபு டாப்பிக்காக தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் வந்து பஸ்ஸில் போகிறப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். திருநங்கை மட்டும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. பஸ்ஸு ஃபுல்லாகவே சீட் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் அவங்க பக்கத்தில் உட்காரத்துக்கு மட்டும் நமக்குள்ள அவ்வளோ தயங்கம் இருக்குது. ரொம்ப தயங்குறாங்க. பொதுமக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து நின்றுட்டு வரதுக்கு கூட சகஜமாக இருக்காங்க. நின்றுட்டு கூட வந்துடுறாங்க, அவங்க பஸ்ஸில் உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்ணிருக்காங்க. நான் வந்து அவங்க பக்கத்தில் போய் உட்கார்றப்போ அவங்க என்னை பார்த்து லைட்டாக சிரிச்சாங்க. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. என்னையும் ஒரு மனுஷனா, என்னையும் ஒரு உயிரினமா மதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சிரிப்பு. அவங்க நம்ம கிட்ட கேட்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து நீ மனுஷனா மதி மட்டும்தான் கேட்குறாங்க. எனக்கு வந்து என்ன நீ வந்து மனுஷனை எப்போ மதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ எனக்கான அங்கீகாரம் வந்து இந்த சமுதாயத்தில் கிடைச்சிடும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இப்போ திருநங்கை அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு பார்க்குறப்போ 2018 வந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திருநங்கைகளுக்கான ஒரு வாரியம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து LGBTQ அசோசியேஷன். சரிங்களா? LGBTQ அப்படின்ற விஷயமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. L அப்படின்னா வந்து லெஸ்பியன் சொல்லுவாங்க, G அப்படின்னா கே, Bனா பைசெக்சுவல், Tனா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சரிங்களா? இந்த இந்த நம்பி நங்கை அப்படின்றவங்க வந்து பெண்ணை வந்து நங்கை சொல்லுவாங்க, ஆணை வந்து கே வந்து நம்பின்னு சொல்லுவாங்க, பி பைசெக்சுவல் அப்படின்றவங்க ஈரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரர்னா வந்து இருபால் கூடியுமே ஒத்து போற ஒருத்தவங்க தான் வந்து ஈரர் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா தான் வந்து திருநங்கை திருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். டி இந்த கடைசியா கியூ அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தான் வந்து கொஸ்டினர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு கேள்விக்குறி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு ஆணா பிறந்துட்டு பெண்ணா உணர்றேன் அப்படின்றப்போ வந்து இந்த சமுதாயத்துல போய் நான் வந்து அந்த விஷயத்த சொன்னா எங்க என்ன தப்பா அறுத்துப்பாங்களோ, எங்க என்னை வந்து தவறா புரிஞ்சுப்பாங்களோ, எங்க என்ன வீட்டுல துரத்திடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தனக்குள்ளேயே போட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த கொஸ்டினர்ஸ்ல அவங்களும் ஒருத்தவங்க. சரிங்களா? ஸோ LGBTQ அப்படின்ற கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த LGBTQ அப்படின்ற விஷயம் வந்து 2018 இருந்து லீகல் பண்ணிருக்காங்க. அக்கார்டிங் டு செக்ஷன் 377 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிரிவு 377 படி என்ன இது வந்து ஒரு குற்றமா தான் பார்க்கப்பட்டது பிரிட்டிஷ் ரூல். அதுக்கப்புறமா வந்து இந்த சட்டம் வந்து கொஞ்சம் ரீஃபார்ம் ஆகி இப்போ வந்து LGBTQ அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா மக்கள் மத்தியில சாதாரணமான விஷயமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இதுல சில டேபூஸ் வந்து கண்டிப்பா வந்து மக்கள் வந்து பின்பற்றிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே. சரிங்களா? இந்த திருநங்கைகளுக்கான ஒரு அமைப்பு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து திருநங்கை நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு சில அமைப்புகள்லாம் இருக்கு. சில என்ஜிஓஸ் கூட டைப் பண்ணிருக்காங்க. இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திருநங்கைகளுக்கான உரிமைகளை பெற்றுத்தரும். அதே மாதிரி திருநங்கைகளை வந்து படிக்க வைக்கிறதுக்கான சில வேலைகளை பண்ணோம். நான் வந்து திருநங்கையா உணர்றேன், பட் என்ன வந்து இந்த சொசைட்டி ஏத்துக்கல அப்படின்றப்போ நீங்க போய் அவங்க கிட்ட கண்டிப்பா வந்து நீங்க கூட அவங்க கூட போய் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆம்பிஷனை நீங்க வந்து வளர்த்துக்கலாம் கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி சில ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. வேற என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே வந்து திருநங்கைகளுக்கான சில பிரத்யேகமான சில விஷயங்களை வந்து பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அரசு மருத்துவமனைகள்ல வந்து இந்த பாலின அறுவை சிகிச்சைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது வந்து ஆணா வந்து பெண்ணா மாறக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சைக்கு வந்து இலவசமா பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 2006 டிசம்பர்ல இருந்து கல்லூரி மற்றும் பள்ளிகளில் வந்து திருநங்கைகளுக்கு அட்மிஷன்ஸ் வந்து போடலாம். இது வந்து சட்டப்படி எந்த குற்றமும் கிடையாது. அப்படி நீங்க போடல அப்படின்னா தான் சட்டப்படி குற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்தாங்க. இது மட்டுமா, திருநங்கைகளுக்கு முதல் முறையா வந்து வாக்காள அடையாள அட்டை அப்படின்றவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் ஆஃபீஸ், அவர் பேர் வந்து முன்ஷி அப்படின்றவர், அவர் தான் வந்து முதலா வந்து திருநங்கைகளுக்கு வந்து அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வாக்காள அடையாள அட்டையும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இன்றி திருநங்கைகளுக்கான தேவையான வந்து குடும்ப அட்டை, அதாவது வந்து ரேஷன் கார்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சில விஷயங்களை வந்து மேற்கொள்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி உரிமைகள்லாம் வந்து திருநங்கைகள் இருக்கு.
திருநங்கைகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய திருநங்கைகளுக்கு இந்த மாதிரி உரிமைகள் இருக்கு அப்படின்ற விஷயமே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சமுதாயத்தில் எத்தனை பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு, நான் வந்து இப்போ வெளியே போறேன், எனக்கு ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா, நான் கொண்டு வெளியே போறேன் அப்படின்னா வந்து வெளியே போறப்போ ஒரு திருநங்கையை வந்து அவங்க கிட்ட வந்து கேட்குறாங்க, ஏதோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்போ அவங்கள வந்து நம்ம வந்து எடுத்தவொடனே வந்து சில கொச்சைப்படுத்துற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு தான் வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆமாவா? அந்த மாதிரி இல்லாம இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதாவது வந்து இப்போ இருக்கிற சமுதாய சூழ்நிலையில வந்து குற்றங்கள் வந்து அதிகமா இருக்கு. நான் வந்து கிரிமினாலஜி ஃபீல்ட்ல படிச்சேன் அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு வந்து இந்த குற்றங்களை பத்தின ஆர்வம் நிறைய இருக்கு அப்படின்றதுனால நான் சொல்றேன். குற்றங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து டெக்னாலஜி வளரவுல குற்றங்களும் வந்து வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பெண்களுக்கான எவ்வளவு பாலியல் கல்வி வந்து பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்குற மாதிரி திருநங்கைகளுக்கான ஒரு கல்வி வந்து பள்ளிகளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க இப்போ வரைக்கும் எத்தனை பள்ளி கல்லூரிகள்ல வந்து இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெண்ணா பிறந்து அவங்க வந்து சமுதாயத்துல வந்து சில குற்றங்களுக்கு வந்து விக்டிமைசேஷன் ஆகுறாங்க பாத்தீங்களா. ஸோ விக்டிமைசேஷன் ப்ராசஸ் அப்படின்றது வந்து தான் வந்து ஒரு குற்றத்துக்கு வந்து வல்னரபிளா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த வந்து பள்ளி கல்லூரிகள் வந்து பாலியல் கல்வி மூலியமா சொல்லி கொடுக்குற மாதிரி திருநங்கைகளுக்கான ஒரு எஜுகேஷன், அதாவது திருநங்கைனா இவங்க தான், இவங்க வந்து இப்படிதான் வந்து உலகத்துக்கு வந்து வராங்க, இந்த திருநங்கைகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை, அவங்க வந்து இயற்கையாவே இதான் அவங்களுடைய வந்து உடலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா வந்து அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயம் தான் வந்து அடுத்த தலைமுறையை வந்து கண்டிப்பா வந்து தாங்கி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து நம்புறோம். சரிங்களா? அதனால வந்து இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து ஆணித்தனமா நான் சொல்றேன். எப்போ வந்து நம்ம சின்ன வயசுல வந்து நம்ம பசங்க கிட்ட வந்து நம்ம வந்து இந்த திருநங்கை அப்படின்னா இவங்க, திருநங்கை அப்படின்னா இவங்க, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து தவறு கிடையாது, அந்த மாதிரி வந்து உனக்கு தோணுச்சு அப்படின்னா வந்து என்கிட்ட தைரியமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து சுதந்திரமா ஒரு பையன், ஒரு திருநங்கையோ வந்து எப்போ அவங்க அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து சமுதாய சீர்கேடுகளான விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ஒரு மிக 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 கம்மி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வரைக்கும் இருக்க டேட்டாஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 2018க்கு அப்புறமா எல்ஜிபிடிக்கு இந்த மாதிரி நான் வந்து தனித்தனே உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 16,380 பேர் வந்து இந்தியா முழுக்க வந்து 16,380 பேர் வந்து நான் வந்து ஒரு லெஸ்பியனாவோ, ஒரு கேவாவோ, ஒரு பைசெக்சுவலாவோ, ஒரு டிரான்ஸ்ஜெண்டராவோ உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முன் வந்திருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு தான் வந்து இத்தனை உரிமைகள் இருக்கே, இத்தனை இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலுமே வந்து சில விஷயங்கள் இடிக்குது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து அடாப்டேஷன். நாம வந்து சொசைட்டில வந்து அடாப்ட் ஆகி வாழ்ற மாதிரி வந்து எல்லாருமே வந்து இந்த திருநங்கையா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொசைட்டில வந்து அடாப்ட் ஆகி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள ஏத்துக்கிற மாதிரி அந்த சொசைட்டி அவங்க ஏத்துக்கல. இவங்களுக்கு வந்து இவ்வளவு உரிமைகள் இருந்துமே சில பேர் வந்து பொருளாதார காரணங்களாலேயோ இல்லைன்னா வந்து குடும்ப காரணங்களாலேயோ வந்து பாலியல் தொழிலில் இல்லைன்னா வந்து இந்த அங்கங்க நம்ம போற இடத்துலாம் வந்து கையேந்தும் சூழ்நிலை வந்து இன்னமும் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா. இதுக்கான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு முறையான கல்வி, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான ரீஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டா நடக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பா வந்து நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு உறுதிப்படுத்தணும். நிறைய என்ஜிஓஸ் வந்து இருக்கு, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இந்த திருநங்கையை பத்தியோ திருநம்பியை பத்தியோ வந்து அவங்களுடைய வாழ்வாதார முறையை வந்து மேம்படுத்துறதுக்கு வந்து நிறைய அமைப்புகள் இப்போ வந்திருக்கு. அந்த அமைப்புல வந்து அவங்களும் கல்வி கற்கணும், அவங்களும் டிகிரி படிக்கணும், அவங்களும் டிகிரி படிச்சு முன்ன வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகள் வந்து இப்போ வரைக்குமே போராடிட்டு தான் இருக்கு இல்லைங்களா. நிறைய பேர் வந்து போராடி வென்று வெளியும் வந்திருக்காங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த திருநங்கையா இருக்கிறவங்களும் திருநம்பியா இருக்கிறவங்களும் வந்து இந்த சொசைட்டியில வந்து இவ்வளோ கம்ப்ரஷனுக்கு மத்தியிலையுமே வந்து இவ்வளோ சப்ரஷனுக்கு மத்தியிலுமே வந்து ஒரு பெரிய லெவல் ரீச் ஆயிருக்காங்க. பெரிய இந்த அவங்க மேல போடுற எல்லா குப்பையும் தூக்கி தகுத்தெறிஞ்சிட்டு ஒரு லெவலுக்கு போய் உட்காடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க நம்ப முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்காங்க. திருநங்கையா இருந்து வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சு மேல வந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில பேரை மட்டும், எனக்கு ரொம்ப கவர்ந்த மக்கள் மட்டும் சில பேர் நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர் லாயர். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து வழக்கறிஞராக இருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷர்மிளா, 36 வயசு ஆகுது. இவங்க வந்து ஒரு திருநங்கை தான். ஆனால் அவங்க வந்து நான் சட்டக்கல்லூரியில் போய் பயின்று அவங்க வந்து அரசாங்க அங்கீகாரம் பெற்று ஒரு லாயராக இருக்காங்க அப்படின்றப்போ வந்து அவங்க அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் இல்லைங்களா.
அப்போ இவங்க லாயரும் ஆனாங்க அப்படின்றது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய முழு ஒத்துழைப்பும் மட்டும் இல்லாமல் அவங்கள சுற்றி இருக்கிற மக்களுடைய ஒத்துழைப்புமே வந்து அவங்க வந்து லாயர் ஆகிறதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் நீதிபதிங்க சும்மா இல்லை, ஒரு ஒரு கோர்ட்டில் வந்து நீதிபதி இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஜோயிதா மோந்தால். 29 வயசுல அவங்க நீதிபதி ஆகிறாங்க. நம்ம ஆண்கள் பெண்களால் முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு 3ஆம் பாலின மக்கள் செய்கிறாங்க அப்படின்றப்போ அது உண்மையிலேயே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் இல்லைங்களா. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து என்னைய ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். அவங்க பேர் வந்து பிரித்திகா யாஷினி. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருநங்கை. சரிங்களா, நான் வந்து பர்சனலாக வந்து காவல்துறையில் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெயின் மோட்டிவாக இருக்கிறப்போ நான் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி அந்த மாதிரி சில ஃபிசிக்கல்லாம் பாஸ் பண்ணி அந்த ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா வந்து கயிறு ஏறுறது, நீளம் தாண்டுறது, 1500 மீட்டர் 7 நிமிஷத்தில் முடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. சரிங்களா, பெண்களுக்குமே வந்து ஃபிசிக்கல் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் வந்து தமிழ்நாடு கிளியர் பண்ணி அவங்க ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இன்டர்வியூ நேர்காணலை பாஸ் பண்ணி இவ்வளோ ஒரு சப்ரஷன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பு வந்தாலுமே அதெல்லாம் வந்து அவங்க கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்காமல் வந்து இவ்வளோ விஷயம் பண்ணி அவங்க வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டராக இப்போ அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் பிரின்சிபல், ஒரு நிர்வாகத்துக்கு வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்க ஒருத்தவங்க. அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து மனாபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஒரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய ஒரு திருநங்கை இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷப்னம் மௌசி அப்படின்றவங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் வந்து சும்மா அப்படின்னு நீங்க நினைச்சா கூடமே ஒரு விஷயம் இருக்கு. இந்த நாட்டை காக்கிற சோல்ஜர்ஸ், சரிங்களா, ராணுவ வீரராக ஒருத்தவங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க திருநங்கையிலேருந்து. இது வந்து திருநங்கைகளுக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் சொல்லலாம். சரிங்களா, அந்த சோல்ஜர் அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாபி அப்படின்றவங்க. ஸோ திருநங்கையாக இருந்து வாழ்க்கையில் வந்து எவ்வளோ அடிபட்டு எவ்வளோ துன்பப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி அவங்க இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு போய் உட்காடுறாங்க அப்படின்றப்போ அது ரொம்பவே பெரிய விஷயம் இல்லைங்களா. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற பசங்களுமே பெண்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா எதுக்கு நம்ம வந்து லைஃப்ல செட்டில் ஆனால் போதும், நம்ம வந்து லைஃப் செட்டில் ஆனால் நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் இருக்கு, நம்மளை அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, நமக்காக செலவு பண்ணி படிக்க வச்சு நம்மளை வளர்த்து யூனிவர்சிட்டியில் சேர்த்து நம்ம பாஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து பேக்ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாருமே கிடையாது. பேக்ரவுண்டில் தனக்கு தானே செதுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தன்னை தானே செதுக்கி கொண்டு இந்த சமுதாயத்தில் வளர்ந்து வரக்கூடிய திருநங்கை எல்லாருக்குமே வந்து ரொம்பவே மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து வால்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சேனல் மூலியமாக தெரிவிச்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து சட்டப்படி வந்து படிக்கிறதுக்கு வந்து படிக்கலாம், அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷனில் போய் உட்காரலாம். இந்த திருநங்கை வந்து நான் வந்து நல்லா படிக்கிறேன், எனக்கு வந்து படிக்க முடியல, எனக்கு வந்து வீட்டில் சமுதாயத்தில் ஒதுக்குறாங்க அப்படின்றவங்க வந்து திருநங்கைகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா, 1800111015. இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர். இந்த மாதிரி வந்து எல்ஜிபிடிக்கு அசோசியேஷனில் வந்து நான் வந்து ஒரு உதவி உங்களுக்கு வந்து உதவி வந்து என்னுடைய சமுதாயத்திலிருந்து நான் ஒரு உதவி உங்களுக்கு கேட்குறேன் அப்படின்றப்போ நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இவங்க கூட இவங்களுடைய கைடன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அண்ட் பை. ஃபர்ஸ்ட் வீடியோ தர முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறதை வச்சு நான் வந்து இந்த திருநங்கைகளுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து நம்ம பெற்றுத்தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திருநங்கைகளை வந்து மேம்படுத்த உதவும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பள்ளி கல்வியில் வந்து பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா திருநங்கைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் தெரியாத சில விஷயங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து சந்திக்கலாம். ஸோ டாடா பை, சைனிங் ஆஃப்.